அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் இக்காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வகையில் நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் உங்களுக்கு பல வகையில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் இக்காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கப்பெறுகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருந்தாலும் இந்த நேரம் நீங்க எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு
பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது. மேலிடம் உற்று நோக்கும் தங்களை, அதே போல கட்சியில தங்களை பற்றிய சலசலப்பும் நீங்க பெறுவீங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழிபிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலையில நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. குறித்த நேரத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்க செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்படுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வா பாருங்க. பயணங்களில் ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சின்ன விஷயங்களில் சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக
ஊழியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வினை பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல், அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க. தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும். காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம். தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெறலாம். இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம்.